வணக்கம். இது பருதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் யுக்திய நடவடிக்கை. 24 மணி நேரத்தில் 244 பேர் கைது. தமிழர் பகுதியில் அரங்கேறிய கொடூரம். மருமகனால் மாமனார் உயிரிழப்பு. ஜாலில் மோட்டார் சைக்கிள் விபத்து. மீட்கப்பட்ட மது போத்தல்கள். சிறுவர்கள் உட்பட 3 காயம். கத்தரிக்கோலால் தாக்கி நபரொருவர் கொலை. வெளிநாட்டு கடனை செலுத்தாமல் இலங்கை தப்ப முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் சாடல். ஜாலில் இரு குழுக்களிடையே மோதல். அதிகாலையிலே வாகனங்கள் தீக்கிரை. 40 வயது நபருடன் 17 வயது சிறுமி காதல். துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான கொடூரம். மீண்டும் அதிகரிக்கும் முட்டையின் விலை. ஜாலில் கொரோனா தொற்றால் பெண்ணொருவர் மரணம். கொலையில் முடிந்த மதுபான விருந்து. 8 பேர் கைது. இனி தொடர்வன விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கைகளின் போது போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய 240 சந்தேக நபர்களுடன் மொத்தம் 244 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹெரோயின் 104 கிராம் 705 மில்லிகிராம், ஐஸ் 58 கிராம் 324 மில்லிகிராம், கஞ்சா 191 கிராம் 165 மில்லிகிராம், மாவா 86 கிராம் 65 மில்லிகிராம், போதை மருந்துகள் 35 கிராம் 86 மில்லிகிராம் என கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய 240 சந்தேக நபர்களில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் மற்றும் போலீஸ் விசேட பணியகம் ஆகியவற்றின் பட்டியலில் இருந்த 13 சந்தேக நபர்களும் அழைப்பாணையின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட 11 பேரும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியில் மருமகனின் தாக்குதலில் மாமனார் உயிரிழந்த சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் இரவு பதிவாகியுள்ளது. மகளின் வீட்டிற்கு சென்ற மாமனார் மீது மருமகன் தாக்குதல் நடத்தியதில் அவர் உயிரிழந்துள்ளார். குறித்த இந்த சம்பவமானது முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. 62 அகவையுடைய பொன்னுச்சாமி செல்வரூபன் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இரு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 3 காயமடைந்துள்ளனர். இவ்விபத்து பொது வருட தினமான நேற்று இரவு 8:30 மணியளவில் சாவகச்சேரி கச்சாய் வீதி மகளங்கேணி சந்தி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சாவகச்சேரி பகுதியில் இருந்து தனது 2 பேர குழந்தைகளை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி வந்த நபர் மகளங்கேணி பகுதியில் மோட்டார் சைக்கிளை திருப்ப முற்பட்ட வேளையில் பின்பக்கமாக வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் 2 குழந்தைகள் மற்றும் வேகமாக மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த நபர் ஆகியோர் காயமடைந்துள்ளனர். விபத்து இடம்பெற்ற இடத்தில் மது போத்தல்கள் வீழ்ந்து கிடந்த நிலையில் சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஆலயப்பற்று திப்பட்டுவாகம பகுதியில் கத்தரிக்கோலால் குத்தியொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கொலை சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, தனிப்பட்ட பகை காரணமாக குறித்த நபர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதே நேரம் கத்தரிக்கோலால் மற்றும் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் கத்தரிக்கோலால் தாக்கிய ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு கடனை செலுத்தாதிருக்க முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மச்சான் கடனை மறந்து விடுவோம் என வெளிநாடுகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட $100 பில்லியன் கடனை தவிர்த்துவிட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊரின் சமுர்த்தி வங்கி கூட கடன் செலுத்தாவிட்டால் வழக்கு தொடரும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கடனை செலுத்தாமல் இருக்க முடியும் என மக்களுக்கு நகைச்சுவை கதைகளை கூற முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு திறன் பலகைகளை வழங்கும் நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
ஜாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் 2 குழுக்களிடையில் ஏற்பட்ட தகராறில் 2 வாகனங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இன்று அதிகாலை 12:30க்கும் 3 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. 2 குழுக்களிடையில் ஏற்பட்ட இந்த தகராறில் பட்டாரக வாகனம் ஒன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இதுகுறித்து யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பொலனறுவை மின்னேறிய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கிரித்தலையாய 4 பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேற்படி சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் 17 வயதுடைய சிறுமியொருவர் 40 வயதுடைய நபருடன் சுமார் 2 வருடங்களாக காதல் தொடர்பில் ஈடுபட்டு வந்திருந்த நிலையில் அவருடன் சில காலம் அதே வீட்டில் வசித்தும் வந்துள்ளார். குறித்த நபரின் தொல்லை தாங்க முடியாமல் சில வாரங்கள் முன்பு தனது பெற்றோர் வீட்டிற்கு திரும்பியதை அடுத்து தன்னுடன் வருமாறு அந்த நபர் பல சந்தர்ப்பங்களில் மிரட்டியுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்நிலையில் நேற்றிரவு குறித்த சிறுமியும் அவரது தாயாரும் அருகிலுள்ள உறவினர் வீட்டில் வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டபோது அந்த வீட்டில் இருந்த குறித்த நபர் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்த நிலையில் பொலனறுவை பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிறுமி அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் அவர் அனுராதபுரம் வைத்தியசாலை மாற்றப்பட்டு மற்றும் அவரது நிலை மோசமடைந்ததை அடுத்து மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் சிறுமியின் வயிற்றில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் மற்றும் அவரை கைது செய்ய 2 காவல்துறை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் மின்னேறிய காவல்துறையினர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாக குறைவடைந்திருந்த முட்டையின் விலை தற்போது மீண்டும் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவித்துள்ளன. பண்டிகை காலத்தினை முன்னிட்டே முட்டையின் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சந்தை நிலவரங்கள் அறிவித்துள்ளன. அதன்படி லங்கா சதோசம் முட்டையொன்றின் விலையை 42 ரூபாவிலிருந்து 36 ரூபாவாக குறைக்க நடவடிக்கை எடுத்திருந்தது. ஆனால் அண்மைய நாட்களில் 40-45 ரூபாவாக குறைக்கப்பட்ட உள்ளூர் முட்டையின் விலை புத்தாண்டின் போது 50 முதல் 60 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த காலங்களில் 38 ரூபாவாக காணப்பட்ட முட்டையின் விலை தற்போது 55 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உள்நாட்டில் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு நிலவும் பட்சத்தில் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கும் தீர்மானித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் கேக் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் உற்பத்திக்காக அதிகளவில் முட்டைகள் பயன்படுத்தப்பட்டமையினாலேயே முட்டையின் விலை அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜாழ் மாவட்டத்தில் நீண்ட காலத்திற்கு பின்னர் கொரோனா தொற்று காரணமாக பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஆயுர்வேத சிகிச்சைக்காக வந்த 62 வயதான பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் வட்டுக்கோட்டை அராலியில் தங்கியிருந்த நிலையில் காய்ச்சல் காரணமாக 2 நாட்கள் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த வெள்ளிக்கிழமை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழப்பின் பின் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் உயிரிழந்த பெண்ணுக்கு கொரோனா தொற்று இருப்பது இன்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை கடந்த 11ஆம் தேதி குருநாகல் போதனா வைத்தியசாலையில் கொரோனா தொற்றுக்குள்ளான 2 உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பலாங்கொடி பெட்டிகள பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மதுபான விருந்து ஒன்றின் போது இரு பிரிவினருக்கு இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் தீவிரமடைந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்போது பெட்டிகள பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரே உயிர் இழந்துள்ளார். அத்தோடு இந்த கொலை சம்பவம் தொடர்பில் 8 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலாங்கொடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.